செபஸ்தியன் பெத்லேகம், எலியாஸ், ரோசலின் மேரி, மரியை மானுவேல் சுந்தரம், ஆரோக்கிய மேரி, செலின் ஜெசிந்தா, செபஸ்டினான் ஆஞ்சலின் மேரி, மரிய வேலுராஜன், ஆரோக்கியசாமி, மரியம்மாள், மணிமகிரா, சுசிலா குடும்பத்தைச் சேர்ந்த செல்வம், அமலோற்பு மேரி, ஜோசப், சர்க்குணம், வேளாங்கண்ணி, ரோனிகா, செல்வம் மேரி, சவரிமுத்து, செபஸ்தியன் மகிமை மற்றும் மணிமகிரா, மரியாதன் குடும்பத்தைச் சார்ந்த என்யாசி, உத்திரியமேரி, தெய்வீகம், ரஞ்சிதா, சசிதா, சாலமோன், மரியம்மாள், ஏசுமரி, ரிபோரா ஜோசப், மணிமகிரா, சக்கரியா குடும்பத்தைச் சார்ந்த சின்னப்பன், அக்னேஷ்மாள், ஆரோக்கியசாமி, மரியம்மாள், நித்தியம், கிறிஸ்தோபர் மேரி, டேனியல், அன்புராஜ், அருள்ராஜ், குடும்பத்தைச் சேர்ந்த ஜோசப் ராஜ், இருதய மேரி, அனிதா ஆரோக்கிய மேரி, சின்னப்பன், லோருசாமி, தோபியாஸ், ஞான சௌதரி, சவரிமுத்து மற்றும் மணிமகிரா அந்தோணிசாமி குடும்பத்தைச் சேர்ந்த மரிய தொன்போஸ்கோ, ஜான் பீட்டர் அமல்ராஜ், அனிதா ஆரோக்கிய மேரி, ஆரோக்கியம், அந்தோணி சேவியர், சின்னப்பன், ஞான சௌதரி, சவரியம்மாள், மரிய அந்தோணி சேவியர், மணிமகிரா ரோசலிநாதன் குடும்பத்தைச் சார்ந்த அலசு, சாந்தா, தர்மநாதன், செல்வமேரி, இருதயம், மேரி ஸ்டெல்லா, அருண்குமார், தங்கப்பிரகாசம், தரிசம்மாள், செபாஸ்டியன், மணிமகிரா தேவராஜ் குடும்பத்தைச் சார்ந்த சம்பூர்ணம், ஆரோக்கியசாமி, தாவீது, தரிசம்மாள், அந்தோணியம்மாள், மைக்கேல், கித்தேரி, சவரிமுத்து, மோட்சடாக்கினி, ஆரோக்கிய மேரி, ஜோலி, சின்னப்பன் மற்றும் யாரும் நினையாத ஆத்மங்கள், தேவ சிநேகம், ஜோலி, பிரகாச மேரி, சங்கர், சித்ரா, திருப்பணி முன்னுரை. இயேசுவின் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டின் பொதுக்காலம் 31ஆம் ஞாயிறை சிறப்பிக்கும் நமக்கு நம்பிக்கையை மையமாக வைத்த வாசகங்களை திரு அவை நமக்கு வழங்குகிறது. யோபு ஆண்டவர் அனுமதித்த அனைத்து துன்பங்களை எதிர்கொண்டும் கூட ஆண்டவர் மீது நம்பிக்கை தளராமல் இருந்தார். தனது மீட்பர் உயிரோடு இருப்பதாகவும் அவர் தன்னை ஆதரிப்பார் என்றும் யோபு நம்பினார். தன்னை ஆழமாக காயப்படுத்திய தன் நண்பர்களுக்காகவும் யோபு வேண்டிக் கொண்டார். சோதனைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றார். கடவுளின் அன்பு நமக்கு தரப்பட்ட தூய ஆவியின் மூலம் கிடைத்துள்ளது. தன் ஒரே மகன் இயேசுவை உண்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாய் என்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தரலும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். மேல் தெளிப்பு நாளும் தூய்மையா
அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். அவர் வழியால் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 5 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியால் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றியின்றி வலுவற்று இருக்கும் போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் வருவதற்காக நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் வாக்குகள் 37 - 40 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிவிடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மக்கள் இறந்த நம்பிக்கையாளர்களை நினைவு கூறுகிறார்கள். இறந்த விசுவாசிகள், இறந்த நம்பிக்கையாளர்கள் வேறு யாரும் இல்லை, நம்மை சார்ந்தவர்கள் தான். இந்த உலகில் சகோதரர்களாக, சகோதரிகளாக, குடும்பங்களாக வாழ்ந்தவர்கள் தான். எல்லா மனிதரும் இந்த உலகில் பிறந்த பிறகு ஒரு நாளைக்கு நாம் இறக்க வேண்டும். இறப்பு என்பது நிச்சயம். அது எப்போ, எந்த நேரம், எந்த நாள், எந்த மாதம், எந்த வருஷம், எத்தனை வயசில், எப்படி என்று நமக்கு தெரியாது. ஆனால் மரணம் உண்டு. மரணத்தை கண்டு மனிதர்கள் பயப்படுகிறார்கள். எல்லாரும் பயப்படுறாங்க. ஒரு சிலரை தவிர. சாகிறது விரும்புவதில்லை, என்றும் வாழ வேண்டும் என்று விரும்புவதுதான் மனித இயல்பு.
மண்ணுலக வாழ்வே தான் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை. சாகவே கூடாது. வெறுத்து போய் சாகிறவர் வேற இருக்காங்க. அவங்க தற்கொலை செய்கிறவர்களோ மற்றவர்களோ அப்படி இருக்கிறாங்க. ஆனால் வழக்கமாக மனிதர்கள் சாக விரும்புவதில்லை. கிறிஸ்தவர்களாகிய நாம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவை ஏற்று ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது
மக்களை இடையராக ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடவாக அவர் படித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரிடமே இளம் விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உள்ளடவோ
ஆமென்.